28 வயசுல அந்த சர்ஜரி நடக்குது. காப்பாற்ற முடியுமா முடியாதான்னு தெரியாது. ஓவேரியன் டார்ஷன், நம்ம 2 ஓவரிஸ் இருக்கா, அது ரெண்டுமே வந்து யூட்ரஸ் கூட ஒரு சின்ன வயர்ல கனெக்ட் ஆயிருக்கு. இதுல ஒரு ஓவரி வந்து ஒரு ஒரு 2000 தடவை சுத்திக்கிச்சு, ஃபுல்லா கச்ச 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 கச்சன்னு சுத்திக்குது. எத்தனை தடவையோ சுத்திக்கிச்சுமா. இப்போ அதை அன்ட்வர்ல் பண்ணிட்டு அதை வந்து பெர்மனெண்ட்டாக கிளிப் பண்ணணும். இந்த வீடியோவில் வந்து ஒவேரியன் டார்ஷன் பற்றி அவங்க சொல்லியிருக்காங்க. யூஸ்வலி ஒவேரியன் டார்ஷன் வந்து சைல்ட் பேரிங் ஏஜஸ் யாருக்கு வேணாலுமே நடக்கும். சிஸ்டம் வந்து 5 சென்டிமீட்டருக்கு மேலே இருந்ததுன்னா ஹை சான்சஸ் ஆஃப் டார்ஷன் ஆகிறது வந்து ரொம்ப காமன். ஒவ்வொரு பேருக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சில பேருக்கு டல் பெயின் இருக்கும், சில பேருக்கு வந்து ரொம்ப ஷார்ப் அப்படி கத்தி வச்சு உள்ள குத்துற மாதிரி ஒரு பெயின் இருக்கும், வாமிட்டிங் வரும், படப்படன்னு ஆகும், பயங்கரமாக ஸ்வெட் ஆகும். ஸோ இது எல்லாமே எமர்ஜென்சியான ஒரு கண்டிஷன் தான். ஸோ ஒவேரியன் டார்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கேனில் டயக்னோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது வந்து ஒரு எமர்ஜென்சியான ஒரு சுச்சுவேஷன் தான். கண்டிப்பாக அந்த ஒவேரியன் டார்ஷனை வந்து அன்வைண்ட் பண்ணி அதை ரிலீஸ் பண்ணி ஆகணும். எதனால அது மாதிரி ஆகுது அப்படின்னா, ஓவரிக்கு போகிற பிளட் ஃப்ளோ கட் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல சுற்றி பயங்கர கன்ஜஷன், எடிமா, அது எல்லாமே ஆகும். ஸோ அதனால தான் சிவியர் பெயின் வருது. ஸோ இது ஒரு எமர்ஜென்சியான சுச்சுவேஷன். மைல்டாக பெயின் இருந்தால் கூட நீங்கள் என்னென்னு உங்கள் டாக்டர் போய் பார்த்து ஸ்கேன் பண்ணி பார்க்குறது நல்லது. தேங்க்யூ.